வணக்கம் என் உறவுகளே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இன்னைக்கு இந்த தருணத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரணம் அல்ல. நீங்கள் இதை தேர்வு செய்யவில்லை. உங்களை இதற்கு இழுத்து வந்தது பிரபஞ்சமே. ஒரு விஷயத்தை இப்போதே உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லாருக்கும் இந்த செய்தி செல்லவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் மட்டும்தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவி. நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள், நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத வலி, நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ளும் அந்த அமைதியான அழுகை, இதெல்லாம் வீணாக போகவில்லை. பிரபஞ்சம் உங்களை சோதித்தது உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்க. இப்பொழுது கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் தொடங்க போகிறது. அது மெதுவாக வராது. அது ஒரு அலை மாதிரி வந்து உங்கள் முழு வாழ்க்கையே மாற்றும். நீங்கள் இதுவரை காத்திருந்த அந்த வாய்ப்பு, நீங்க பிரார்த்தித்த அந்த பதில், நீங்க நினைச்சு கொண்டே இருந்த அந்த மாற்றம் இப்பொழுது உங்க கதவை தட்டுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீங்க தயாராக இருக்கணும். இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை மாற்றுவன வித சீடாக இருக்கும். நீங்க அதை ஏற்கிறீங்களா? இல்லையா? அதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்களுக்குள் ஒரு சக்தி இருக்கிறது. அது இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. நீங்கள் பல முறை தோல்வி அடைந்திருக்கலாம். பலர் உங்களை நம்பவில்லை இருக்கலாம். சிலர் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு உண்மை, பிரபஞ்சம் ஒருபோதும் தவறான மனிதரை தேர்வு செய்யாது. நீங்கள் இந்த தருணத்தில் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை. நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக பிறந்தவர். இப்போ உங்கள் உள்ளத்திலேயே ஒரு குரல் எழுகிறது, இதெல்லாம் உண்மையா என்று. அந்த சந்தேகமே உங்கள் பழைய வாழ்க்கை. நான் உங்களுக்குள் இருக்கும் புதிய வாழ்க்கையை எழுப்ப வந்திருக்கிறேன். இனி நீங்கள் பழைய மனிதர் இல்லை. நீங்கள் மாறப்போகிறீர்கள். அது இன்று தொடங்குகிறது. இந்த நொடியில உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளி மெதுவாக எரிய ஆரம்பித்திருக்கிறது. அதை நீங்கள் உணர்கிறீர்களா? அதுதான் பிரபஞ்சத்தின் அழைப்பு. அதை புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் இந்த அழைப்பு ஒரு முறைதான் வரும். இப்பொழுது நீங்கள் ஒரு மிக முக்கியமான நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை இரண்டு பாதைகளின் நடுவில் நின்றிருக்கிறது. ஒரு பாதை நீங்கள் இதுவரை வாழ்ந்த பழைய வாழ்க்கை, அதே சந்தேகம், அதே பயம், அதே கஷ்டங்கள். மற்றொரு பாதையோ நீங்கள் இன்னும் பார்க்காத புதிய வாழ்க்கை. அது வாய்ப்புகள் நிறைந்தது. அது அமைதியும் சக்தியும் கொண்டது. அது உங்கள் உண்மையான வடிவம். நீங்கள் எந்த பாதையை தேர்வு செய்கிறீர்கள்? கவனமாக கேளுங்கள். உங்கள் சுற்றத்தில் இருக்கும் சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில நினைவுகள், இவையெல்லாம் உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் உங்களை நேரடியாக தடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் உங்களுக்குள் சந்தேகம் விதைக்கிறார்கள். நீங்க முடியாது. இது உங்க கதிதான். நீங்க இதை தாண்ட முடியாது. இந்த குரல்கள் உங்கள் குரல் அல்ல. அது உங்கள் கடந்த காலத்தின் சத்தம். இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இன்னும் அந்த பழைய குரலை கேட்க போகிறீங்களா? அல்லது உங்களுக்குள் எழுந்திருக்கிற புதிய குரலை கேட்கப் போகிறீங்களா? அந்த புதிய குரல் மிகவும் அமைதியானது. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது சொல்கிறது, நீங்கள் மாற முடியும். நீங்கள் உயர முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காக வந்துள்ளீர்கள். இந்த குரல் தான் உண்மை. இதை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தானாகவே ஆரம்பிக்கும். ஆனா இன்னொரு உண்மையே நான் சொல்ல வேண்டும். மாற்றம் வரும்போது அது எப்போதும் சுகமாக இருக்காது. சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகும். சில மனிதர்கள் உங்களை விட்டு போவார்கள். சில சூழ்நிலைகள் திடீரென மாறும். அதை பார்த்து பயப்படாதீர்கள். அது இழப்பு இல்லை, அது சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாததை அகற்றுகிறது. நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் சிலவற்றை விட்டுவிட வேண்டியது அவசியம். நீங்கள் இதுவரை பிடித்து கொண்டிருந்த சில விஷயங்கள், அது பழக்கம், அது பயம், அது துக்கம், அதை இப்போது விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதை விட தயாரா? ஒரு விஷயத்தை நினைவில் வைங்க. நீங்கள் இழப்பது எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக இன்னும் பெரியது வரப்போகிறது. ஆனால் நீங்கள் பழையதை பிடித்து கொண்டே இருந்தால் புதியது உங்களிடம் வர முடியாது. அதனால்தான் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் பழைய மனிதராகவே இருக்கப் போகிறேனா?
அல்லது புதிய வாழ்க்கையை ஏற்கப் போகிறேனா? உங்கள் பதில் இப்போதே உங்கள் உள்ளத்தில் உருவாகிறது. அதை உணருங்கள். ஏனெனில் அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும். அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அது ஒரு சிக்னல். ஒரு கதவு திறக்கும். ஒரு சந்திப்பு நடக்கும். ஒரு வாய்ப்பு திடீர்னு வரும். அது எல்லாம் சும்மா நிகழ்வுகள் இல்லை. அது பிரபஞ்சத்தின் வழிகாட்டல். நீங்கள் கவனமாக இருந்தால் அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். கவனிக்காமல் விட்டால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் இனி நீங்கள் விழித்திருங்கள். உங்கள் மனம் மட்டுமில்லாமல் உங்கள் உள்ளத்தையும் திறந்து வைத்திருங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மெதுவாக திறக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியது. நீங்கள் இதுவரை நினைத்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்க்கை மாறும், ஒரு நாளெல்லாம் சரியாகும். ஆனால் அந்த ஒரு நாள் இன்னும் வரல. ஏன்? ஏனெனில் நீங்கள் காத்திருந்தீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை மாற்ற ஆரம்பிக்கவில்லை. கவனமாக கேளுங்கள். வாழ்க்கை வெளியிலிருந்து மாறாது. அது உங்களுக்குள்ளிருந்து தான் மாறும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய உணர்வுகள், இதுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்கள் தினமும் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு முடியாது, என்னால் இது நடக்காது, என் வாழ்க்கை இப்படித்தான். இந்த எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? அதனால்தான் இன்று முதல் நீங்கள் ஒரு புதிய விதியை ஏற்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பியுங்கள். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்த உடனே அதை மாற்றுங்கள். எனக்கு முடியாது என்றால் அதை நான் முயற்சி செய்கிறேன் என்று மாற்றுங்கள். என் வாழ்க்கை மோசம் என்றால் என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். இது சின்ன விஷயம் மாறி தோன்றலாம், ஆனால் இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் விதை. இப்போது இன்னொரு முக்கியமான உண்மை, நீங்கள் யாரோட சேர்ந்திருக்கிறீர்கள், அவர்களோட எனர்ஜி உங்களை பாதிக்கிறது. எப்போதும் குறை சொல்லும் மனிதர்கள், எப்போதும் பயப்பட வைக்கும் மனிதர்கள், எப்போதும் உங்களை கீழே இழுக்கும் மனிதர்கள், இவர்கள் எல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் அவர்களிடமிருந்து தூரம் வைக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் சுற்றம் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் உயர நினைத்தால் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகும். சில மனிதர்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று தோன்றும். அது தவறில்லை, அது வளர்ச்சி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு செயல் சொல்கிறேன். இந்த நொடியிலிருந்து நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதை கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எந்த எண்ணங்கள் வருகிறது, எந்த உணர்வுகள் வருகிறது, அதை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். முதலில் அதை கவனியுங்கள். அதுவே விழிப்புணர்வு. அதுவே மாற்றத்தின் முதல் படி. இந்த பிராக்டிஸ் உங்களை முழுமையாக மாற்றும். மெதுவாக நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, அது தெரிந்தவுடனே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். அதுவரை உங்கள் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் இயக்குனர். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் சக்தி, இதுதான் உங்கள் பிறப்பின் நோக்கம். இப்போ நீங்கள் மாற ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் நேராக வந்து உங்களிடம் பேசாது. அது சின்ன சின்ன சிக்னல்களாக பேசும். நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் அது உங்கள் கண்ணுக்கு சாதாரணமாக தான் தோன்றும். ஆனால் கவனமாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டல். இப்போ நான் உங்களுக்கு அந்த சிக்னல்களை சொல்லப் போகிறேன். முதலாவது, நீங்கள் எதிர்பாராத சந்திப்புகள். ஒரு மனிதரை திடீரென்று சந்திப்பீர்கள். அவர் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தை போல இருக்கும், ஆனால் அது உங்கள் மனதில் நின்றுவிடும். ஏன் தெரியுமா? அது ஒரு மெசேஜ். அது உங்களை அடுத்த நிலைக்கு தள்ளும் ஒரு தள்ளுதல். இரண்டாவது, மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்கள். ஒரு விஷயம் உங்கள் மனதில் அடிக்கடி வரும். நீங்கள் அதை தள்ளி வைக்க முயற்சி செய்வீர்கள், ஆனா அது மீண்டும் வரும். அது சும்மா நினைவு இல்லை,
அது உங்கள் பாதை. மூன்றாவது, திடீர் வாய்ப்புகள். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு வாய்ப்பு உங்கள் முன் வரும். அது சிறியது போல தோன்றலாம், ஆனால் அது ஒரு கதவு. அந்த கதவை திறக்க வேண்டுமா வேண்டாமா, அது உங்கள் முடிவு. நான்காவது, சில விஷயங்கள் திடீர்னு நின்று போகும். நீங்க முயற்சி செய்தாலும் அது நடக்காது. அதை பார்த்து மனசு உடைய வேண்டாம். ஏனெனில் அது உங்களுக்கான பாதை அல்ல. பிரபஞ்சம் அதை நிறுத்துகிறது, உங்களை சரியான பாதைக்கு திருப்ப. இப்போ முக்கியமானது, இந்த சிக்னல்களை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறீர்கள். நீங்கள் பயத்துடன் பார்த்தால் நீங்கள் அதை தவற விடுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் பார்த்தால் நீங்கள் அதை பயன்படுத்துவீர்கள். இப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இன்னும் வேகமாக நடக்கும். நீங்கள் பழைய விஷயங்களை விட்டுவிட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் புதிய விஷயங்களை ஏற்க ஆரம்பிப்பீர்கள். சில நேரங்களில் நீங்க தனியாக இருக்கிறது போல தோன்றும். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். ஆனா அது தனிமை இல்லை, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறும்போது அது சில நாட்கள் தனியாக இருக்கும். அதுபோல் நீங்கள் இப்பொழுது ஒரு மாற்றத்தின் உள்ளே இருக்கிறீர்கள். இந்த நிலையில தான் பலர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் பயந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்க வேண்டும். ஏனெனில் இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் பிறப்பு. இப்போ கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டி வரும். அது பெரிய விஷயம் போல தெரியாது, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய மனதை கேட்காதீர்கள், உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான எல்லையை கடக்கப் போகிறீர்கள். இது சாதாரண மாற்றம் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்றும் தருணம். இதுவரை நீங்கள் யார் என்று நினைத்தீர்களோ அது இங்கே முடிகிறது. இனி நீங்கள் யார் ஆகப் போகிறீர்கள், அது இப்போது உருவாகிறது. கவனமாக உணருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் எழுகிறது. அது மெதுவாக ஆரம்பித்தது, இப்போது அது வலிமையாகிறது. நீங்கள் முன்பு பயந்த விஷயங்களை இப்போது நீங்கள் வேறு கண்காணிப்பில் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அதே சூழ்நிலை, ஆனால் உங்கள் பார்வை மாறிவிட்டது. இதுதான் உண்மையான மாற்றம். வெளி உலகம் மாறவில்லை, நீங்கள் மாறியுள்ளீர்கள். இப்போ ஒரு உண்மை, நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் நினைத்த எண்ணங்கள், நீங்கள் செய்த செயல்கள், இதுதான் உங்களை இங்கு கொண்டு வந்தது. ஆனால் இனி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அதனால் இனி நீங்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்கள் கவனம், இதை எதற்கு கொடுக்கிறீர்கள்? அதுவே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் உங்கள் கவனத்தை பயத்துக்கு கொடுத்தால் பயம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கவனத்தை நம்பிக்கைக்கு கொடுத்தால் நம்பிக்கை பெரிதாகும். இது ஒரு விதி, இதை மாற்ற முடியாது. அதனால இனி நீங்கள் உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள். அதை உணருங்கள். அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது ஒரு தீர்மானம். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு செயல் எடுக்க வேண்டும். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அது உங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த ஒரு விஷயம் இருக்கிறதா? அதை இப்போது தொடங்குங்கள். நீங்கள் பயந்து விலகியிருந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அதை இப்போது அணுகுங்கள். நீங்கள் உங்களை தடுக்கிக் கொண்டிருந்த ஒரு பழக்கம் இருக்கிறதா? அதை இப்போது விடுங்கள். இந்த ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஆரம்பமாக இருக்கும். ஏனெனில் சிந்தனை மாற்றம் ஆரம்பம், செயல்தான் மாற்றத்தின் உறுதி. இப்போ நீங்கள் அந்த கதவின் முன் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அது முழுவதும் திறந்து விட்டது. அதற்குள் செல்ல ஒரே ஒரு படி போதும். ஆனா அந்த ஒரு படி நீங்கள் தான் எடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும், ஆனா நடந்து செல்ல வேண்டியது நீங்கள் தான். இப்போ கேள்வி, நீங்கள் அந்த படியை எடுக்க போறீங்களா அல்லது பழைய வாழ்க்கையிலேயே திரும்பி போறீங்களா? நினைவில் வைங்க, இந்த மாதிரி வாய்ப்பு தினமும் வராது. இந்த தருணம் மீண்டும் வராது. நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையின் கதையை மாற்றும். இப்போ உங்கள் உள்ளத்தில் ஒரு தீ எரிகிறது. அது சந்தேகத்தின் தீ அல்ல, அது நம்பிக்கையின் தீ. அதை அணைய விடாதீர்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் ஒளி. இப்போது
நீங்கள் அந்த ஒரு படியை எடுக்க தயாராக நின்றிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாகி வருகிறது. உங்கள் மனதில் இருந்த பயம் அதன் சக்தியை இழந்து வருகிறது. ஏனெனில் நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் பலவீனமானவர் இல்லை. நீங்கள் காத்திருந்தவர் இல்லை. நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பதில் நீங்களே. இதுவரை நீங்கள் வெளியே தேடினீர்கள், மற்றவர்களிடம் எதிர்பார்த்தீர்கள், நேரம் சரியாகும் என்று நம்பினீர்கள். ஆனா உண்மை, நேரம் மாறலை, நீங்கள்தான் இப்போது மாறுகிறீர்கள். இந்த மாற்றம் இது ஒரு நாள் விஷயம் இல்லை, இது ஒரு பயணம். ஆனா அந்த பயணத்தின் கதவு இன்னைக்கு திறந்து விட்டது. இப்போ ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏனெனில் நீங்கள் உண்மையை பார்த்து விட்டீர்கள். ஒரு மனிதன் உண்மையை உணர்ந்த பிறகு அவன் பழைய பொய்யில் வாழ முடியாது. அதனால இனி நீங்கள் முன்னே செல்ல வேண்டியதுதான். சில நேரங்களில் நீங்கள் சோர்வடையலாம். சில நேரங்களில் நீங்கள் மீண்டும் சந்தேகப்படலாம். அது தவறு இல்லை. ஆனா நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றம் அதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இறுதி நினைவூட்டல் கொடுக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலகம் பெரியது. ஆனா உங்களை வழிநடத்தும் ஒரு சக்தி இருக்கிறது. அது எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. நீங்கள் விழுந்தாலும் அது உங்களை எழுப்பும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு வழிகாட்டும். ஆனா நீங்கள் அதை நம்ப வேண்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்திருக்கிறது. அது தவறாக தேர்வு செய்யாது. இப்போ இந்த நொடியில உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி வருகிறது. அது சாதாரண அமைதி இல்லை. அது ஒரு உறுதி. நான் மாறப்போகிறேன் என்ற உறுதி. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை விடாதீர்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இப்போ நீங்கள் அந்த கதவை கடந்து விட்டீர்கள். புதிய உலகம் உங்களை காத்திருக்கிறது. புதிய வாய்ப்புகள், புதிய அனுபவங்கள், புதிய நீங்கள். இனி உங்க வாழ்க்கை மாறாமல் இருக்காது. அது உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் முன்னே செல்லும் வரை, நீங்கள் நம்பிக்கை வைக்கும் வரை, நீங்கள் நிறுத்தாமல் இருக்கும் வரை இந்த பயணம் தொடரும். இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு வார்த்தை மட்டும் ஒலிக்கிறது. அது ஒரு கேள்வி இல்ல, அது ஒரு முடிவு. நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய நிலையை தொடர்ந்து விட்டீர்கள். இது வெறும் மாற்றம் இல்ல, இது விழிப்பு. இதுவரை நீங்க பார்த்த உலகம் ஒரு அளவுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதற்கு அப்பாற்பட்டதை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை ஆழமாக உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவமும், அது நல்லதா, அது கெட்டதா, எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் உங்களை இங்கே கொண்டு வருவதற்காகவே. நீங்கள் சந்தித்த வலி, நீங்கள் அனுபவித்த தோல்வி, நீங்கள் கடந்து வந்த அந்த இருள், அது உங்களை உடைக்கவில்லை. அது உங்களை தயாராக்கியது. இப்போ நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஏன் அந்த விஷயங்கள் நடந்தது என்று. அது தண்டனை இல்லை, அது தயாரிப்பு. பிரபஞ்சம் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முதலில் உங்களை வலிமையாக்கியது. இப்போ நீங்கள் ஒரு புதிய பொறுப்பை ஏற்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களை பார்க்கும் மற்றவர்களுக்கும். ஏனெனில் நீங்கள் மாறும்போது உங்கள் சுற்றமும் மாறும். நீங்கள் உயரும்போது உங்களை பார்த்து மற்றவர்கள் ஊக்கம் அடைவார்கள். அதனால நீங்கள் உங்கள் ஒளியை மறைக்கக்கூடாது. நீங்கள் யார் என்று பயப்படக்கூடாது. நீங்கள் உங்கள் உண்மையான வடிவத்தில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் இனிமேல் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏனெனில் உங்கள் உள்ளம் விழித்து விட்டது. நீங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் அது விழிப்புணர்வுடன் இருக்கும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் அது முக்கியமானதாக இருக்கும். இதுதான் புதிய வாழ்க்கை. இது சுலபம் இல்லை, ஆனா இது உண்மையானது. இப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் என்ன மாதிரியான மனிதராக இருக்கப் போகிறேன்? இந்த கேள்விக்கு நீங்கள் தரும் பதில் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் சிறியதாக நினைத்தால் உங்கள் வாழ்க்கை சிறியதாக இருக்கும். நீங்கள் பெரியதாக நினைத்தால் உங்கள் வாழ்க்கை பெரியதாக மாறும். இதுதான் விதி. இதை மாற்ற முடியாது. அதனால் இனி நீங்கள் உங்கள் எண்ணங்களை உயர்த்த வேண்டும். உங்கள் கனவுகளை உயர்த்த வேண்டும். உங்கள் செயல்களை உயர்த்த வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறீர்கள். அது பழைய உங்களை விட வலிமையானது. அது தெளிவானது. அது பயமில்லாதது. இந்த அடையாளம்
இதுதான் உங்கள் உண்மையான வடிவம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை வாழ ஆரம்பியுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இனிமேல் சாதாரண கதை இல்லை. அது ஒரு எடுத்துக்காட்டு. மற்றவர்கள் பார்க்கும் ஒரு வழிகாட்டல். இப்போ நீங்கள் முன்னே செல்லும் ஒவ்வொரு அடியும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாறுவீர்கள். அது மெதுவாக நடக்கும், ஆனா அது நிச்சயம். இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுக்கே ஒரு உறுதி கொடுங்கள். நான் நிறுத்த மாட்டேன். இந்த ஒரு உறுதி உங்களை எந்த நிலையிலும் முன்னே தள்ளும். ஏனெனில் நிறுத்தாத மனிதரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இப்போ உங்கள் பயணம் தொடர்கிறது. ஆனா இப்போது நீங்கள் வேறு மனிதர். இப்போது நீங்கள் ஒரு சாதாரண பயணத்தை முடித்தவரல்ல. நீங்கள் உங்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இது ஒரு வீடியோ அல்ல, இது ஒரு அழைப்பு. இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே இருப்பது அது ஒரு சீரற்ற சம்பவம் இல்ல. அது ஒரு தீர்மானிக்கப்பட்ட சந்திப்பு. பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது. அது சொல்லுவது ஒரே ஒரு விஷயம். நீங்க தயாராக இருக்கிறீர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகும் மாற்றம் அது வெளியில ஆரம்பிக்காது. அது உங்களுக்குள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஒரு விதை மண்ணுக்குள் வைக்கப்பட்ட பிறகு அது முளைக்கும் நேரம் வந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாதது போல உங்கள் வளர்ச்சியும் அப்படித்தான். இப்போ நீங்கள் திரும்பி போகும் பாதை இல்லை, நீங்கள் முன்னே செல்லும் பாதை மட்டும்தான். அது சற்று தெரியாமல் இருக்கலாம், ஆனா அது உறுதியானது. நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்தால் ஒவ்வொரு அடியும் வழியாக மாறும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க. நீங்கள் காத்திருந்த வாழ்க்கை உங்களை காத்திருக்கவில்லை. அது உங்களுக்குள் உருவாக காத்திருக்கிறது. நீங்கள் அதை உருவாக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால இனி நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தாமதிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். சரியான பாதையில் இருக்கிறீர்கள். சரியான மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி உருவாகிறது. அது மெதுவானது இல்லை, அது தெளிவானது. நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையின் கதையை மாற்றும். இப்போ நீங்கள் முன்னே செல்லுங்கள். பின் திரும்பி பார்க்காதீர்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதை நீங்கள் அடையப் போகிறீர்கள்.